மாண்புமிகு மக்களே வணக்கம். இந்த வீடியோல நம்ம கொல்கத்தாவுல நடந்த அந்த ரேப் அண்ட் மர்டர், ஒரு டாக்டருக்கு நடந்த ரேப் அண்ட் மர்டரை பத்தி பார்க்க போறோம். இத பத்தி நிறைய வீடியோஸ் வந்துருச்சு, நிறைய நியூஸ் வந்துருச்சு. பட் ஒரு ப்ராப்பரா ஃபுல் வியூ வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை வந்துட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். சட்டத்தை புதுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை. சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த கொல்கத்தா இஷ்யூல என்ன நடந்திருக்கு அப்படின்றத முழுசா வந்துட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆகஸ்ட் 9, 2024 அன்னைக்கு கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜி கார் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல 31 வயது மதிக்கத்தக்க ஒரு ட்ரைனி டாக்டரா வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ட்ரைனி டாக்டர் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கண்டினியூஸா வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்திருக்காங்க. பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 36 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடி போயிருக்காங்க. அது எங்க அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டல்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த செமினார் ஹால்ல அவங்க போறதை பார்த்துட்டு ஒருத்தர் பின்தொடர்ந்து போயிருக்காங்க. பின்தொடர்ந்து போயிட்டு அவங்கள வந்து தாக்கி கற்பழிச்சிருக்காங்க. காலையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த செமினார் ஹாலுக்குள்ள என்டர் ஆகும்போது அவங்களுடைய டெட் பாடியை பாக்குறாங்க. அந்த டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தகவல் தர்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி, அந்த மருத்துவர் இருக்காங்க இல்லையா ட்ரைனிங் டாக்டர், அவங்களுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து தராங்க. இப்ப அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் கொடுத்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு, கிட்டத்தட்ட மேஜரா இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுக்கும் வந்துட்டு இது தெரியறதுக்கு ஆரம்பிக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து குதிச்சிடுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் யாருக்குமே வந்துட்டு சேஃப்டி கிடையாது, அவங்களுக்கு கிளியரான சேஃப்டி வந்துட்டு அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இந்த கற்பழிச்சு கொலை பண்ண நபரை வந்துட்டு சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஆர்ப்பாட்டம் வந்துட்டு நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இந்த இன்வெட்டிவிங்லயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து காவல்துறைக்கு ஒரு உத்தரவு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 7 நாளைக்குள்ள இந்த வந்து விசாரணையை வந்துட்டு முடிச்சு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணும், குற்றவாளியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காவல்துறைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா காவல்துறை அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் வந்துட்டு அனலைஸ் பண்றாங்க. அந்த சிசிடிவில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரைனி டாக்டர் போறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு போகும்போது மார்னிங் ஒரு 4 AM அவங்க போகும்போது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு சஞ்சய் ராய் அப்படின்றவரு அவங்க பின்னாடி வந்துட்டு பின்தொடர்ந்து போனது வந்துட்டு சிசிடிவில பதிவாயிருக்கு. ஸோ அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. அதனால சந்தேகத்தின் அடிப்படையில அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு காவல்துறை வந்து போறாங்க. அவருடைய வீட்டுக்கு காவல்துறை போகும்போது அந்த சஞ்சய் ராய் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் பிளட் சாம்பிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ல இருந்தோ இல்ல அவர் யூஸ் பண்ண ஷூல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணியிருக்காங்க, கிடைச்சிருக்கு. அந்த பிளட் சாம்பிள்ஸ் வச்சு இவரை வந்து சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் அந்த கழுத்துல மாட்டியிருந்தார் இல்லையா ப்ளூடூத், அந்த ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்பவ இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிணத்தின் பக்கத்துல வந்துட்டு இருந்த காரணத்தினால இவருடைய மொபைலும் அந்த ப்ளூடூத்தும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பேர் ஆயிடுச்சு. அது பேர் ஆன உடனே இவர் குற்றவாளி அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு 90% வந்துட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சஞ்சய் ராவ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் வந்து கொல்கத்தா போலீஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சிவிக் வாலண்டியரா வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த சிவிக் வாலண்டியரா வந்துட்டு அவர் இருந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து அவரை வந்து போலீஸ் செல்லுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாத்தினாங்க. அந்த போலீஸ் செல் மாத்தினதுக்கு அப்புறமா போலீஸ் அவுட் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, வெளியில வந்துட்டு போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் அவுட் போஸ்ட்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இவருக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்திருக்காங்க. ஈவன் இன்னும் சொல்ல போனா அவருக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே இவர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு FOPன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அதுல வந்துட்டு சில பேர் இந்த போலீஸ் மாதிரியே சில யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்துட்டு அவர் சிவிக் வாலண்டியரா இருந்து இப்போ போலீஸ் அவுட் போஸ்டுக்கு வந்துட்டு போட்ட காரணத்தினால அவர் வந்து போலீஸ் டிஷர்ட் வந்து போட்டிருந்தாரு. அங்க இவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தாரு. பிரைப் வாங்குறது, யாராவது வந்தாங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு
எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் யாரை மீட் பண்ணணும், எந்த டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்ற லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் வந்துட்டு ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரியே இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2024 அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 14 டேஸ் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவருடைய மொபைலை வந்துட்டு வாங்குறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்கும்போது இவருடைய மொபைலை வந்துட்டு வாங்கி பாக்குறாங்க. இவருடைய மொபைலை வாங்கி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்றது தெரிய வருது. காரணம் என்னன்னா இவரு பேசிக்காவே வந்துட்டு ஒரு பான் அடிக்ட், ஆபாச படங்கள் அதிகமா வந்துட்டு பாக்குறவரு. அதே மாதிரியே அவர் வந்து ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட், போதைப் பொருளை வந்துட்டு யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அவருடைய மொபைலை வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. அதுக்கப்புறம் இவருடைய திருமண வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு 4 மனைவிங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 மனைவிகள்ல 3 மனைவிங்க ஏற்கனவே அவரை விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. 4வது மனைவி இறந்துட்டாங்க. இந்த 4வது மனைவி இறக்கறதுக்கு முன்னாடி அவரு மேல பல டைம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அடிக்கிறாரு, என்ன உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு 3 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கும்போது அப்பவும் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பத்தை கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டேஷன்ல வந்துட்டு எந்த கேஸுமே வந்துட்டு ஃபைல் ஆகலாம். இப்போ இந்த கேஸ கொல்கத்தா போலீஸ் வந்துட்டு சரியா விசாரணை செய்யல அப்படின்றதுனால கொல்கத்தா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இவங்க வந்து சிபிஐக்கு அந்த கேஸை வந்துட்டு மாத்திட்டாங்க. சிபிஐக்கு அந்த கேஸ் மாத்ததுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. இந்த ட்ரைனி டாக்டருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 151 மில்லிகிராம் விந்தணுக்கள் வந்துட்டு அந்த பாடிக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வந்துட்டு அவங்கள ரேப் பண்ணிருக்க முடியாது, நிறைய பேர் சேர்ந்துதான் வந்துட்டு ரேப் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த டாக்டர் வந்து போட்டிருந்த மூக்கு கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டு அந்த மூக்கு கண்ணாடியுடைய துகள்கள் வந்துட்டு கண்ணுல வந்து குத்திருக்காங்க. அதனால கண்ணுல வந்துட்டு ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காதுல வந்து பயங்கரமா அடிக்கப்பட்டிருக்கு. காதுல அடிபட்டதுனால காதுல இருந்து வந்துட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தலைக்கு பின்புறம் வந்துட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதனால தலைக்கு பின்புறமும் வந்துட்டு ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய கால் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெண்ணுடைய கால் 90 டிகிரி அளவுல வந்துட்டு விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கொடூரமா வந்துட்டு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பொண் சத்தம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணுடைய வாயை வந்து கிழிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம தொண்டையிலையும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. தைராய்டு கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தைராய்டு கேலண்ட்டும் வந்துட்டு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இது சம்பந்தமா வந்து சிபிஐ விசாரணை வந்துட்டு நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கொல்கத்தாவுடைய சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு தரப்புகள்ல இருந்தும் இவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது சம்பந்தமா டாக்டர்கள் எல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டாக்டர்கள் போராட்டத்துல சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட சில நிபந்தனைகள் எல்லாம் வச்சிருக்காங்க, சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாக்டர்ஸுக்கு எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால டாக்டர்ஸ் உடைய சேஃப்டியை வந்துட்டு நீங்க கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து சிசிடிவி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, பட் யார் பேஷண்டா உள்ள வராங்கன்றது எங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அதுக்காக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே செக்யூரிட்டியை வந்துட்டு நீங்க டைட் பண்ணணும். அதுக்காக நீங்க வந்துட்டு ஒரு போலீஸ் பர்சனலை வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியா வந்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்தியாவுல 25 ஸ்டேட்ல டாக்டர்ஸுக்கு ஃபேவரா வந்துட்டு லா இருக்கு. ஆனா அந்த லா எதுவுமே வந்துட்டு ஆக்டிவா இல்ல, அது எல்லாமே இன்ஆக்டிவா தான் இருக்கு. அதை வந்து ப்ராப்பரா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதை வந்துட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல சிபிஐ வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒருவேளை வந்துட்டு ரேப்பா இருக்கு, அந்த சஞ்சய் ராய்ன்ற ஒருத்தர் மட்டும் ரேப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுல வந்துட்டு புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ் ஆக்ட் படி அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருக்கு வந்துட்டு மினிமம் 10 இயர்ஸ்ல இருந்து அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும், ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்துட்டு அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த ஒருத்தரால மட்டும் அதை வந்து ரேப் பண்ணிருக்க முடியாது, நிறைய பேர் சேர்ந்து அது வந்து ஒரு கேங் ரேப்பா தான் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஒரு கேங் ரேப்பா இருந்துச்சு அப்படின்னா புதுசா வந்திருக்கிற சட்டம் பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 70 படி அவங்களுக்கு வந்து 21 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துல இருந்து 21 வருஷம் வரைக்கும் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
ஓகே, இப்போ இதுல இவங்க மர்டரும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. இது எய்தர் ரேப் கம் மர்டர் அப்படி இல்லைனாக்கா கேங் ரேப் கம் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெத் பனிஷ்மெண்ட், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு, மரண தண்டனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.